இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காய்ஸ், எனக்கு ஒரு வேறு லெவல் விஷயம் அமைச்சிருக்கு. நம்ம வார்டு ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட் பார்த்துருக்க போகிறோம் நடுட்டோவில். அதெல்லாம் என்னெல்லாம் விட்டுருக்கான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மட்டும் பார்த்துருக்க மாட்டேன். பொருட்டோவும் பார்த்துட்டேன், ஒரு டூப்ளிகேட்ஸும் பார்த்துட்டேன். ஓகேவா, நான் வாட்ஸ்அப்னு போடுறேன். ஆனால் மிச்சம் ரெக்கார்டில் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வாட்ஸ்அப் இல்லைங்க தப்பாக போடுறேன். ரெக்கார்டில் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். அடச்சி, ரெக்கார்டு இல்லை, ரெக்கார்டில் தான் இருக்குது. சரி திரும்ப ஸ்டார்ட் பண்ணாமா, வாங்க போகலாம். இல்லை இது பார்க்கலாம். நருட்டோ குராமாவோட சிந்திரிக்கையா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு ஃபாக்ஸ் மாதிரியான மியூசிக் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இதான் ரீசன் அப்படின்னா குஷினா அப்புறம் மீட்டோ உசுமாக்கி இவங்களுமே குராமாவோட சிந்திரி ஆனா உங்களுக்கு பிஸ்கஸ் இருந்திருக்காது. அப்போ உண்மையான ரீசன் என்ன கேட்டீங்கன்னா, நருட்டோ 9 சிந்திரிக்கியோட பையனாக்கர் தான் காரணம். நருட்டோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே குராமாவோட டிஎன்ஏ நருட்டோ கூட மிக்ஸ் ஆயிருந்திருக்கும். அதனாலதான் நருட்டோ பிறந்த பேர் மிஸ் இருந்திருக்கும். பொருட்டோ சீரிஸ்ல பொருட்டோக்கும் ஹீமாரிக்கும் இதே மாதிரி பிஸ்கஸ் இருந்திருக்கும். இதுக்கும் அதே ரீசன் தான் நருட்டோ குராமாவோட சிந்திரிக்கின்றதுனால. அப்புறம் கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் குராமாவோட மீட் சாப்பிட்டுருப்பாங்க. அதனால குராமாவோட டிஎன்ஏ மிக்ஸ் ஆகி நருட்டோ மாதிரி பிஸ்கஸ். பயங்கரமான அறிவியலுக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஜுட்சு தான் ரீஅனிமேஷன் ஜுட்சு. அது ஜாப்பனீஸ்ல கக்காஷி அண்ட் இட்டாச்சி நருட்டோ சீரிஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டியோ. என்னதான் இவங்க ரெண்டு பேருமே அதிகமா எனிமையா காட்டியிருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஆன் ப்ளூ பிளாக் ஆப்ஸ்ல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஒரு மிஷனுக்கு அனுப்பி வச்சா அந்த வசனம் பக்கமும் திரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, வர்றது இட்டாச்சின்னு கக்காச்சின்னு தெரிஞ்சாலே ஆப்பனன்ட்ல இருக்கிறவன் உயிருக்கு உத்தரவாதம்னு பயத்திலே செத்துருப்பான். அந்த அளவுக்கு மோஸ்ட் டெட்லியஸ்ட் டியோவா சுத்திட்டு இருந்தாங்க கக்காஷி அண்ட் காட்டுறேன். கக்காசி அண்ட் இட்டாச்சி காதலும் அவங்க காட்டிருப்பாங்க. இல்லைன்னா தான் கக்காசி எங்கந்திரா இல்லைன்னா வந்தான். கக்காசி எங்கந்திரா இல்லைன்னா வந்தாங்க. இங்கே பாருங்களேன், நருட்டோ சீரிஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டியோ. என்னதான் இவங்க ரெண்டு பேருமே அதிகமா எனிமையா காட்டியிருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஆன் ப்ளூ பிளாக் ஆப்ஸ்ல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ஒரு மிஷனுக்கு அனுப்பி வச்சா நருட்டோல ஒரு ஸ்டைலிங் ஜுட்சு யூஸ் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. எப்படான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டைலுக்கே ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அசிரமா செஞ்சுதான். அவரோட செல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒருவேளை நீங்க இந்த மாதிரி மிரர் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து எப்படி படிக்கலாம்? இதெல்லாம் ரொம்ப காண்டாவும் இல்லை. குராமா வந்து மெமரைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வரும். கிரீன் பீஸ்ட் ஆஃப் த லீஃப்னு நினைக்கப்படுறான். நம்ம மைண்ட் காய் தான் இருக்காரு. நம்ம மைண்ட் காயை நம்ம கிரீன் பீட் காட் ஆஃப் கென்ஜுட்ஸுன்னு நினைக்கப்படுறான். நம்ம இட்டாச்சி யூச்சியை ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ண ஒரு டாப் 4 ஜுட்ஸோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 4வது இடத்துல ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்ஸோ தான் இருக்குது. இதை நம்ம இட்டாச்சி வெறும் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் கில்லர் பி. மினட்டோ, கக்காஷி, நருட்டோ இவங்க 3 பேரோட ஆர்க்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி இன்னும் அழகாக முடியும். ஓபிட்டோ இறந்து போனதுனால கக்காஷி ஒரு மோசமான டிப்ரெஷனில் இருப்பான். அதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக கக்காஷியை மினட்டோ ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஜாயின் பண்ணிருப்பான். ஆனா மினட்டோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கும். ஆன்பு பிளாக் ஆப்ஸ் கக்காஷியை இன்னும் கோல்ட் ஹார்ட்டடா இன்னும் ப்ரூட்டலா மாத்திருக்கும். இதை பத்தி ஒரு சின்ன கான்வர்சேஷன் மினட்டோ அண்ட் சாருட்டோபி 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அதுலதான் மினட்டோக்கு புரியும் பர்சனல் கனெக்டா கக்காஷி கூட யாரையாவது வச்சிருந்தோம்னா அவனோட மனசு மாறும் அப்படின்னு. அதனாலதான் குஷினாவோட சைல்ட் பர்த் ப்ரொடெக்ஷனா கக்காஷியை போட்டிருப்பான் அண்டர் ஹிருசன் சாருட்டோபிஸ் ஐடியா. சோ கக்காஷியை ஒரு சன் மாதிரி பார்த்துக்கிட்டா மினட்டோ. அதே தான் கக்காஷி நருட்டோக்கும் பண்ணிருப்பான். சோ எங்க ஸ்டார்ட் ஆகி அந்த ஆர்க் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா போய் நருட்டோ கிட்ட சேர்ந்துருக்குல. ஒராச்சிமாருவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவன் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவன். லாஸ்ட் சாப்டர்ல ஒரோச்சிமாரு ஒரு ஓட்சுசுகின்றதை ரிவீல் பண்ணுது. ஒட்டுமொத்த பொருட்டை யூசி சேர்த்து நம்மளும் ஷாக்கா வச்சிருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கான ஹிடன் டீடைல்ஸை நருட்டோ சீரிஸ்லேயே பார்க்கலான்னு கிஷிமோட்டோ சொல்லியிருக்காரு. ஓட்சுசுகிஸ் எல்லாருமே டெத்ல தப்பிக்கிறதுக்காக அவங்களோட வெசலுக்கு கர்மாவை இம்ப்ளான்ட் பண்ணி அது மூலமா திருப்பி உயிரோட வருவாங்க. இதைத்தான் ஒரோச்சிமாருவும் ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருந்திருப்பான். அதாவது கர்ஸ்மார்க்னு சொல்லி எல்லாருக்குமே கொடுத்தது இவனோட கர்மாவை தான். சரி, இப்ப டிஎம்எஸ் கக்காஷி சுசனோ வச்சு புது மோடனை கிரியேட் பண்ணிருக்காரு. கக்காஷியோட பவரை பார்த்த ஒரோச்சிமாரு கக்காஷியை கூட்டிட்டு பொருட்டோ தேடி போயிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சிந்துஸ்ல பொருட்டோ காப்பாத்துவாங்களா இல்ல தோத்து போயிருவாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் சாப்டர்ல ஒரோச்சிமாரு ஒரு ஓட்சுசுகின்றதை ரிவீல் பண்ணுது. ஒட்டுமொத்த பொருட்டை யூசி சேர்த்து 16 சாப்டர் தான் வந்திருக்கு. எத்தனை சாப்டர் எனக்கு ஒன்றுமே போடல சாமி. என்ன நடக்குது இங்கே? 16 சாப்டர் தானே வந்திருக்கு. இன்னும் லாஸ்ட் சாப்டர்ல கக்காசி 2 கர்மா வேறடா.
இது கர்மா வேறடா, இது வேறடா, அது வேற இது வேறடா. அவங்க உடம்புக்குள்ள அது ஒத்துச்சிக்கு உடம்புல ஆனால் வரதுடா. இது அவங்க கெமிக்கல் இது பண்ணி வந்த வச்சதுடா. ஐயோ டாய், என்ன நடக்குது? குழப்புதுடா எனக்கு. நம்ம திரும்ப பார்க்கணும் பிறகு கடைசி சாப்பிட்டு யூடியூப்ல போய் பால தான் தெரியும். எது லாஸ்ட் சாப்பிட்டதே எனக்கு ஒன்றுமே புரியல. லாஸ்ட் சாப்பிட்டோடு வரலடா, ஒன்றும் முடிக்கவே முடிய மாட்டேங்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? வாங்க ஸ்டுடியோ போகலாம். இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிறேன். சரி, லாஸ்ட் சாப்டர் இட்டாச்சி இறந்ததுக்கு அப்புறம் சாஸ்கே கிட்ட ஒபிட்டோ இட்டாச்சியை பத்தி ஒரு ஸ்டோரி சொல்லுவார் பாருங்க. அவ்வளவுதான். அந்த பேக் ஸ்டோரியை கேட்டுட்டு அழுகாதவனே இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சொட்டு கண்ணீராத விட்டுருவான். இட்டாச்சி அவரோட வாழ்நாள் முழுக்க மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மத்தவங்களுக்காக போராடி சொந்த மக்களோட பார்வையில தன்னை கெட்டா இட்டாச்சி பரவாயில்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் ரொம்ப காண்டா இந்த வீடியோ தான்டா. டேய் என்னடா பண்ணியிருக்கீங்க? நருட்டோவால ரெனிகனை ப்ரொசஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா? ஸ்ட்ரைட் ஆன்சர் இஸ் டெஃபினெட்லி. ரெனிகன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டோஜுட்சு. ரெனிகனை யூஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட சாக்ரா தேவைப்படும். மேசிவ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா இல்லாதவங்க இந்த ரெனிகனை ப்ரொசஸ் பண்ண அடுத்த செகண்டே சாக்ரா ட்ரைன் ஆகி செத்துருவாங்க. ஆனா நருட்டோட கேஸ்ல அந்த மாதிரி இருக்காது. நருட்டோ வந்து உசுமாகி கிளானை சேர்ந்தவன். உசுமாகி கிளானை சேர்ந்தவங்களுக்கு லைஃப் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். நேச்சுரலாவே அவங்களுக்கு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா இருக்கும். செஞ்சு கிளானை விட உசுமாகி கிளானுக்கு தான் அதிக சாக்ரா இருக்கும். அதனால கண்டிப்பா நருட்டோவால ரெனிகனை ப்ரொசஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும், அதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்ல் மிஸ்டேக் எல்லாம் என்னாச்சுன்னு யாருக்காச்சும் ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் எனக்கு இதனாலடா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சரிங்க நினைக்கிறேன். தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இந்த நருட்டோவால ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெயில் பீஸ்டுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இந்த டெயில் பீஸ்டோட ஜின்ஜுரிகிஸ் எல்லாம் அவங்க உடம்புல இருந்து பீஸ்ட் எல்லாம் எடுத்ததுனால இறந்து போயிருப்பாங்க. மறுபடியும் ஜின்ஜுரிகிஸ்குள்ள சீலாக விரும்பாத டெயில் பீஸ்ட் எல்லாம் பழைய மாதிரி சுதந்திரமா இருக்க ஆசைப்பட்டாங்க. அதுபடியே ஹாகரமா ஒச்சுசுக்கி அவங்க பழைய மாதிரி பீஸ்ட் பாம்பு கொண்டு வந்து இந்த உலகத்துல மனிதர்கள் இடையூறு இல்லாம சுதந்திரமா இருங்கன்னு விட்டுருப்பாரு, இவங்க 2 பேரை தவிர. ஏன்னா இது வரைக்கும் டெயில் பீஸ்ட் எல்லாரும் ஒரு கக்காஷி உச்சியா கிளானையே மொத்தமா அழிச்ச இட்டாச்சி கூடயும் ரெனிகன் யூசரான பெயின் கூடி ஃபைட் பண்ணியிருப்பான். இவங்க 2 பேத்துக்குமே இந்த அளவுக்கு பவர்ஸ் கிடைக்க காரணமான காவியா கூடயுமே ஃபைட் பண்ணியிருப்பான். அப்படி இவங்க கூட ஃபைட் பண்ணும்போது கக்காஷி எந்த ஒரு பயமே இல்லாம கூலா தான் இருந்திருப்பான். இப்படிப்பட்ட கக்காஷியவே பயன்படுத்துறவச்சுமே இருக்கான். அவன் யாரும் கேட்டீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு தான். கக்காஷி சிடோரியை எடுத்துட்டான் அப்படின்னா அதை வச்சு வில்லன்ஸ் அட்டாக் பண்ணாம விடவே மாட்டான். ஆனா ஒரோச்சிமாரு இருக்கும்போது சிடோரி எடுத்திருந்துமே கூட ஒரு இன்ச் கூட நகர்ந்திருக்க மாட்டான். கக்காஷி நம்ம 2 பேர்ல யாருன்னா சாகலான்னு சொல்ல ஒரோச்சிமாரு நீ என்ன கொள்ள போறேன்னு சொல்லிட்டு போயிருவான். அப்புறம் கக்காஷியே சொல்லுவான், நான் என்ன முட்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. கக்காஷியை ஒரோச்சிமாரை பார்த்து பயப்படுறானா இதுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவம் தான் காரணம். அப்புறம் வீடியோ பக்கற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. கக்காஷி ஒன்றும் தெரியல. இன்னொரு விஷயம், இட்டாச்சி ஒரு பெயின் காகியோர்லேருந்து பவர் வந்துச்சா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப காண்டாகுது. நாருட்டோ சீரீஸ்லயே ரொம்பவே மோசமான ஒரு வில்லன் தான் நம்ம பெயின். ஆனா அப்படியாப்பட்ட பெயின் அவன் சாகும் போது ஏகப்பட்ட ஜீவனை காப்பாத்திட்டு தான் அவன் செத்தே போயிருப்பான். இப்ப எல்லாத்துக்குமே வர ஒரு டவுட் தான், என்னது நம்ம நாகட்டோ உயிரை கொடுத்தானா அவன் எல்லாத்தோட உயிரையுமே எடுத்திருப்பானே அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். அப்கோர்ஸ் நம்ம நாகட்டோ லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற பாதி உயிரை இல்ல முக்காவாசி ஜீவனை எடுத்திருப்பான், அதுவும் கருணையே இல்லாம. ஆனா அவன் எப்ப நம்ம நருட்டோவை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தானோ அப்பவே நம்ம நருட்டோவாக்கெல்லாம் மணந்திருந்தி அவன் எடுத்த எல்லா உயிரையுமே அவன் உயிரை கொடுத்து ரிவ்யூ பண்ணி விட்டுருப்பான். ஸோ அந்த இடத்துல நம்ம நாகட்டோ மட்டும் நினைச்சிருந்தான் அப்படின்னா யாரையுமே ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எல்லாருமே செத்து போங்கடா அப்படின்ட்டு அவன் போயிருக்கலாம். பட் அவன் அதை பண்ணல. ஸோ ரீபர்த் யூஸ் பண்ணா நம்ம கண்டிப்பா டெத் ஆயிருவோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் நம்ம பண்ண பாவத்துக்கு இதுதான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணி விட்டு அவன் இறந்து போயிருப்பான். அதுவும் எல்லா டெய்லி பீஸ்டுக்கும் வேரியன்ட் மோடு இருக்குமான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. நருட்டோ சீரீஸ்லயே குராமாக்கு மட்டும் தான் சக்கர மோடுன்னு ஒன்று இருந்திருக்கும். நருட்டோவை தவிர எந்த ஜிஞ்சிருக்குமே இந்த சக்கர மோடு யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற டெய்லி பீஸ்டுலாம் சக்கர மோடுன்னு ஒன்று கிடையாது. வேரியன்ட் மோடுமே இதே மாதிரி அவன் கண்ட்ரோல் பண்ணி எடுத்ததுனால வந்து அவன் சக்கராவை கொடுத்துருப்பான். அவன் வந்து ஃபார்முக்கே வந்திருப்பாங்க. மற்ற டெய்லியில் வந்து சக்கரா கொடுத்துருவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட உயிரையே கொடுத்தா, அதாவது உயிரையே கொடுத்து அவனுக்கு அந்த இன்னொருக்கு ஹெல்ப் பண்ணனா வேறு எல்லாரும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சக்கர மோடு தான். 8 டெய்லி பீஸ்டுக்குமே நார்மலான சக்கர மோடே இல்லை அப்படின்ற போது வேரியன்ட் மோடெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் சொன்னா நார்மல் சக்கர முடியலன்னு? என்னடா பேசுறாங்க? அதுக்குன்னு நருட்டோவால மட்டும் தான் இந்த வேரியன்ட் மோட் யூஸ் பண்ண முடியும் கிடையாது. இன்னொருத்தராலே முடியும். அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.
ஐபோன் அண்ட் சாம்சங் இந்த ரெண்டு டிஸ்பிளேவும் கம்பேர் பண்ணி வீடியோ போற மாதிரி நீங்க நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பாத்திருப்பீங்க. ஆனா இதுல பெரிய ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்? Unlock thousands of episodes. இந்த ஒரு இமேஜ் பின்னாடி ஒரு கேரக்டரோட போட்டோ வாங்க வெளியெல்லாம் காமிக்கிறேன். புஷ்வானம் சங்கசகனம் சும்மாதான் போகிறேன். கம்பி மெந்தாப்பு லட்சுமியோடி குறியுகடி அண்ணு உண்டு. வாங்க வெளியெல்லாம். இந்த பிக்சரை நீங்க கேஷுவலா பாருங்க. ஒரு பேயோட மரத்துல இளநீ வரதுக்கு முன்னாடி This guy was making this clay. எப்போ அங்கே போனாங்க? அங்கே வச்சிருக்கீங்க. இது எப்படி வந்து போனாங்க? அவங்க ஒரு சிஸ்டர் பார்க்கவே சொன்னேன். 16th வரைக்கும் பார்க்குறேன். அது மங்கள ஐடியில் வரவே இல்லை. நான் சொல்ல ஒரு பிளேயர் கவனிக்காத நேரத்துல ஆப்போசிட்ல இருக்க பிளேயர் டக்குன்னு அவர் அட்டாக் பண்ணிடுறாரு. கவனிக்காம இருந்தா என்னது இந்த கிரீமை எதில் தடவினால் நீங்கள் வளர்ந்து மாதரா அப்படிங்கிறவன் யாருன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹோகாகே கிட்ட சண்டை போட்டு தோத்து போன முன்னாள் ஹிடன் லீக் ஷினோபி அப்புறம் உச்சி பாபா யாரா ஒரு கதை சொல்லட்டுமா? நம்ம வந்து வெளில போயிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் டென்ஷன் எடுக்கிற வீடு நிறைய இருக்குது. புரோட்டோ சீரிஸ்ல அமௌண்ட் வந்து நிறைய சைபாக்ஸ் உருவாக்கிருப்பான். அதாவது ஹியூமனைட் சைபாக்ஸ்லாம் உருவாக்கிருப்பான். யாரெல்லாம் அந்த சைபாக்ஸ்னு பாத்துருவோமா? நம்பர் 1 ஏடா. ஏடா கிட்ட வந்து ஒரு பயங்கரமான பவர் இருக்கு. அதுதான் ஆம்னிபோட்டன்ஸ். ஏடாவால அவரோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஆம்னிபோட்டன்ஸ்ல இருக்கிற 1% தான் அந்த சாம் பவர். நம்பர் 2 டேமன். டேமன் வந்து ஏடாவோட தம்பி. டேமனுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் பவர். அதாவது நீங்க ரசிகனை வச்சு நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 கேரக்டர்ஸோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஆஃப் 6 அவருடைய பவர்ஸ் 9 விதமான கிரியேச்சர்ஸ் உருவாக்கி அதை வேற வேற இடத்துல விட்டாரு. இதுங்களை பொதுவா டைல் டிவிஷன் சொல்லுவாங்க. அதுல ஒன்று தான் 90 கிளான் மெம்பர்ஸால மயக்க ஷேரிங்கை ஆக்டிவேட் பண்ணா அவங்களால சுசானோ அப்படின்னு டெக்னிக்கா யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதையும் நிறைய உச்சியா கிளான் மெம்பர்ஸ் வந்து பார்த்து ஆக்டிவேட் பண்ணி பார்த்துருப்போம். இட்டாச்சி, மலரா, சாசுகே, ஷிஷுவி அப்படின்ற மாதிரி. பட் ஏன் ஒபிட்டோ உச்சியாக்கு மட்டும் அந்த சுசானோ அப்படின்றது வரல? சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு 2 ஐஸ் இல்லை அப்படின்றதான் ஒரு பெரிய பிரச்சனையே. அவர் எப்போ ஷேரிங்கை ஆக்டிவேட் பண்ணியிருப்பாரோ பண்ண அடுத்த கொஞ்ச நேரம் இவனா உரிச்சிட மாட்டாங்க சொன்னியும்.